கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் 2 சாமுவேல் 22:31. நம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். தேவன் மீது நம்பிக்கை வைக்கும் மனிதரை அவர் ஒருபோதும் கைவிடமாட்டார் என்பதையே இந்த வசனம் சொல்லுகிறது. இங்கு கேடகம் என்று சொல்லப்படுவது ஒரு போரில் வீரர்கள் கையில் பிடிக்கும் ஷீல்டை குறிக்கிறது. அந்த கேடகம் எதிரியின் அம்புகளையும் தாக்குதல்களையும் தடுக்கிறது. அதேபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் பல சிரமங்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள், பயங்கள் வரலாம். சில சமயம் மனிதர்கள் நம்மை கைவிடலாம். ஆனால் தேவனை நம்புகிறவர்களுக்கு தேவன் கேடகமாக இருந்து அவர்களை பாதுகாக்கிறார். தாவீது இந்த வசனத்தை சொல்லும்போது தன்னுடைய வாழ்க்கையில் பல எதிரிகள் இருந்தாலும் தேவன்தான் அவனை காத்தார் என்பதை அனுபவித்து சொல்கிறார். சவுல் ராஜாவினால் துரத்தப்பட்ட போதும் பல போராட்டங்களிலும் தேவன் தாவீதுக்கு கேடகமாக இருந்தார். அதேபோல் இன்று நாமும் தேவனை முழு மனதுடன் நம்பினால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாப்பாக இருப்பார். பிரச்சனை வந்தாலும் அவர் நம்மை காத்து நடத்துவார். ஆகையால் நாம் பயப்படாமல் தேவனை நம்பிக்கையுடன் பிடித்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை நம்புகிற அனைவருக்கும் உண்மையிலேயே கேடகமாய் இருக்கிறார். ஆகையால் நாம் தைரியம் கொண்டு சொல்லுவோம், தேவன் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் கட்டாயம் நம்மள வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். அவருடைய பிள்ளைங்க நமக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன். இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த வார்த்தையை தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.